ஹாய் மக்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OnePlus Buds 3யோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ என்ன பிரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா 4500 rupees. ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 5500 rupees. ஆனால் நார்மலாக இது எப்பவுமே ஆஃபரில் வந்து 4500லேருந்து 4700 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஆஃபரை செக் பண்ணிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ உள்ள இன்னொரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. OnePlus Buds 3. ஸோ நான் என்ன கலர் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ளூ கலர். எதனால ப்ளூ கலர் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒயிட் இல்லை. ஸோ பட்ஸை பொறுத்தளவுக்கு ஒயிட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் கலரில் வரும் இதோட ஷைனிங் லுக்குனால. ஸோ அன்பாக்சிங் பண்ணி லுக்கை காட்டுறேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து நமக்கு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர். ஸோ ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒயிட் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒயிட்டை தான் லைக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த மிரர் ஃபினிஷில் வந்து ஒயிட் லுக் தான் கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா பியூர் சில்வர் லுக்கில் கொடுக்கும். ஓப்பன் பண்ணி பட்ஸோட லுக்கை பாருங்க. இதோட க்ளோஸ் லுக்கையும் நான் காட்டுறேன். ஸோ க்ளோஸ் லுக்கில் இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்றது பாருங்க. சார்ஜிங் கேஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தோம்னா உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குது? யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டா, ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸ்மால் சைஸ்ல. அவ்வளோதான், இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஏர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு 2 செட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏர் டிப்ஸ் வந்து மீடியம்ல 2 கொடுத்துருக்காங்க, ஸ்மால்ல 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் இந்த பட்ஸ் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் லுக்கு தான். அதுவும் மெயினாக வந்து நான் வேற கலர் ஆர்டர் போடாமல் ப்ளூ கலர் எதுக்கு ஆர்டர் போட்டேன் அப்படின்னா இதோட கலர் தான். ஒன்று உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும், அப்படி இல்லாட்டினா பியூர் சில்வரில் ரிஃப்ளெக்ஷன் கலரில் வந்துடும். உங்களுக்கு லுக்கை பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது. பிளாக் கலர் இன்னொரு கலரும் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் லுக்கு உங்களுக்கு கிடைக்காது. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆயிரும். ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை சாங் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதோ பியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளே ஆகும். அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் வந்து பிளே ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் வந்து பிளே ஆகும். அதுக்கப்புறம் கேமரா ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா போட்டோ எடுத்துக்க முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 minutes சார்ஜ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 80% வரைக்கும் சார்ஜ் ஆகும். 5 hours மேல வந்து நீங்க பிளே பேக் பண்ணிக்க முடியும், அதாவது யூஸ் பண்ணிக்க முடியும். பட்ஸோட ஃபுல் பிளேபேக் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 7 hours. சிங்கிள் பட்ஸ்ல டபுள் பட்ஸ்லேயே இருந்தாலும் சரி, சிங்கிள் பட்ஸ்லேயே இருந்தாலும் சரி, கேஸை விட்டு வெளியில எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 hours வரைக்கும் பிளேபேக் டைம் கிடைக்கும். சார்ஜிங் கேஸு பிளஸ் பட்ஸு இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜில் பண்ணீங்க அப்படின்னா 44 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது. ஏஎன்சியில் வந்து உங்களுக்கு -45 டெசிபிள் வரைக்கும் உங்களுக்கு ஏஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாகவே பட்ஸை வந்து நீங்கள் ஏரில் போட்டிங்க அப்படின்னா சரௌண்டிங்கில் உள்ள நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஸில் வந்து உங்களுக்கு 3D ஆடியோ இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஹே மெலடி ஆப் அப்படி இல்லாட்டினா OnePlus யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். 3D சவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன் ஏர் டிடெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து காதில் சரியாக தான் ஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத டிடெக்ஷன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சாங்ஸ் பிளே ஆகும்போது உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணி
உங்களுக்கு வந்து பேஸ் பூஸ்ட் வேணுமா, பேஸை கம்மியா வேணுமா அப்படின்ற ஆப்ஷனும் இதுல நீங்க பண்ணிக்கலாம். கேமிங்க்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கேமிங்க்கு வந்து லேட்டன்சி ரொம்ப கேமிங் மோட்ல நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா கேமிங் லேட்டன்சி வந்து மைனூட்டா இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனலா ப்ளே பண்றதுக்கு இது சூட்டபிள் ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நார்மல் கேமிங் ப்ளே பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பிளே சவுண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பட்ஸ்ல இருந்து சின்ன பீப் சவுண்ட் வரும். அதை யூஸ் பண்ணி உங்க பட்ஸ் வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். 4500 rupeesக்கு இந்த பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒர்த்து தான். ஸோ 4500 rupeesக்கு நீங்க இந்த பட்ஸை வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷன். ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா பட்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டே வந்து ஒரு 2000 rupeesக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல அதிக ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் வராது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2 years லைஃப் வரும். அதை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா இதுல உள்ள பேட்டரி வந்து உங்களுக்கு டவுன் ஆயிரும். இந்த பேட்டரியை சர்வீஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னாலும் டவுட் தான். அப்படி பேட்டரியை நீங்க வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் 2 yearsல உங்களுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுல உள்ள பேஸ், இதுல உள்ள டிரைவர்ஸ், இதுல உள்ள கொடாக் எல்லாமே உங்களுக்கு டவுன் ஆயிரும். கனெக்டிவிட்டியை நம்ம பார்த்துடலாம். கனெக்டிவிட்டியை வந்து நீங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பட்ஸை வெளியில எடுத்த உடனே பட்ஸ் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் வந்து நீங்க ஆன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடும் கனெக்ட் OnePlus Buds 3 அப்படின்ட்டு. நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேர் ஆகும். ஸோ டிவைஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ பட்ஸை வந்து 2 காதுலையுமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் சாங்ஸ் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து சாங்ஸ் ப்ளே ஆகுது. ஸோ சாங்ஸ் ப்ளே ஆகும்போது நான் இது வந்து சாங்ஸ் ப்ளே ஆகும்போது நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சிங்கிள் டேப்ல வந்து உங்களுக்கு பியூஸ் ஆயிடுச்சு. ப்ளே ஆகுது. ஃபியூஸ் ஆயிடுச்சு சிங்கிள் டேப்ல. இப்போ ப்ளே ஆகுது. ஓகேங்களா? டபுள் டேப் பண்றேன். நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகுது. ட்ரிபிள் டேப் பண்றேன். ட்ரிபிள் டேப்ல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் வந்து ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வால்யூம் கண்ட்ரோல் பண்றேன். ஸோ ஸ்வைப் அப் பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம் அப் ஆகுது. ஸ்வைப் டவுன் பண்ணும்போது வால்யூம் டவுன் ஆகுது. ஸோ இப்போ வந்து கால் குவாலிட்டியை நம்ம செக் பண்ண போறோம். யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். ஸ்பீக்கிங் டு சம்மன் எல்ஸ். வேற யாருக்கு ஃபோன் பண்றது? யாருக்கிட்டே கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? எங்க ப்ரோ இருக்கீங்க? அவசரத்துக்கு அடிச்சேன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது ப்ரோ. ப்ரோ இல்ல நான் உங்களுக்கு நான் 2 வாரத்துல கொடுத்துட்றேன். எனக்கு பணம் வரும். இல்ல ப்ரோ, நீங்க வச்சிருப்பீங்கல்ல எப்போதும் பாக்கெட்ல 1 லட்சம் 2 லட்சம்னு, அதை எடுத்து கொடுங்க. உங்கள்கிட்ட வச்சிருக்கிற பணத்தை எல்லாம், கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கேட்கல, அதான் கேட்கிறேன். செலவுக்கு வச்சிருப்பீங்கல்ல. ஏன் பேச மாட்டேங்க? என்ன ப்ரோ மனசுக்குள்ளே திட்டுறீங்க? இங்க கேக்குது ப்ரோ எனக்கு. மனசுக்குள்ள திட்டுனீங்க பண்ணி. அப்படிலாம் அல்லாட்டினா என்கிட்டயாவது ஏதாவது உதவி கேளுங்க. நீங்க என்கிட்டயும் உதவி கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உதவி கேட்டாலும் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படிதான் அப்புறம் நம்ம உறவை மேம்படுத்துறது? ஒட்டவே மாட்டேங்குது. பெபி குயிக்கே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா நம்ம உறவுல பாத்துங்க. எங்க இருக்கீங்க? சரி அதெல்லாம் வேணா, ஒரு 10,000 பணம் அனுப்பிவிடுங்க. இந்த இது ஒண்ணு ப்ரோ, பிபிஎஃப் வண்டிக்கு பிபிஎஃப் ஓட்டணும் ப்ரோ. நான் இப்போ அடுத்த வாரம் தர்றேன் ப்ரோ. ஏன் ப்ரோ சரி காசை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு காசை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்க. சரி ஓகே ரைட்டு. சரி விடுங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது OnePlus Buds ஒன்று ஆர்டர் போட்டு விடுங்க உங்க கிரெடிட் கார்டில். இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க 4500 ரூபாய்க்கு. சரி 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 என்னமோ பண்ணுங்க. சரி OnePlus Buds வாங்கியிருக்கேன். அதான் சரி உங்களுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் மொக்க போடலாம் அப்படின்ட்டு. ஏஎன்சி ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். ஏஎன்சி
இப்போ ஏஎன்சி ஆன் பண்ணிட்டேன். ஏஎன்சி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வாய்ஸ் குவாலிட்டியில ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஆ ஹலோ ப்ரோ, பேசுறது கேக்குதா? உங்கள்ட்ட தான் ப்ரோ. இப்போ வாய்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நார்மலா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி பேசினப்ப அப்பயும் எந்த சவுண்ட், பேக்ரவுண்ட் சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? அப்படியா? சரி சரி சரி, அப்பதான் காசு இல்லைன்ட்டீங்களா, அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு நான் வேற யார்ட்டையா போன் பண்ணியா பேசுறேன். ரெண்டு நேரம் ஒரு ரோட்ல போய் காந்த இழுத்துட்டு இருந்தேன்னா கூட ஏதோ 5 ரூபா 10 ரூபா கிடைச்சிருக்கும் போல இருக்கு உங்கள்கிட்ட பேசுற நேரத்துக்கு. இரும்பு கேர் ப்ரோ. இப்ப நான் இப்போ காசு விட்டுற காந்தம் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். காசு ரூபா நோட்டு மட்டும் தான் அந்த காந்தத்துல ஒட்டும். நான் டெய்லி ஒரு 1/2 கிலோமீட்டர் இழுத்துட்டு போனேன்னா அதுலயே 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருவேன். வர்றீங்களா காந்தம் இழுக்கிறதுக்கு? ஆளுக்கு ஒரு காந்தம் இழுத்துட்டு போவோம். எங்க ப்ரோ அப்புறம் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படிதான் ப்ரோ பணம் சம்பாதிக்கிறது? ஆ சரி, ஓகே ஓகே, சரி நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் வீடியோ முடிச்சுட்டு. ஃபைனலா நம்ம சேனலுக்கு எல்லாரும் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க. வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.